தமிழக மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்று இரவு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் கனமழை தீவிரமாக போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை என்பது வட உள் மாவட்டங்களை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அந்த மழைப்பொழிவு இனி வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய போது வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு திடீரென்று ஒரு வானிலை மாற்றம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று மாற்றம் தான். இந்த வானிலை மாற்றம் எதனால் ஏற்பட்டிருக்கிறது, இப்போ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை முழுமைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் தென் மாவட்டங்களை இன்னும் மழை மேகம் உருவாகிட்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தீவிரமான மழை அப்படின்னு இன்னும் பதிவாகவில்லை. வரக்கூடிய நேரங்களை பதிவாகலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ஒரு தாமதமாக கூட பார்த்தீங்கன்னா தாமதமாக ஒரு இரவு ஒரு நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில். வரக்கூடிய மணி நேரங்களில் அதை அப்படி எதிர்பார்க்கலாங்க. திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை, தேனி மாவட்டம், ராஜபாளையம், அதே போல் கடைநல்லூர், திருநெல்வேலி, விளாத்திக்குளம், மானாமதுரை மற்றும் இந்த காரைக்குடியில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த ஈரப்பதம் காற்று நுழைந்து அது வந்து ஒரு மலை மேகத்தை முதல்ல மலை மேகம் உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மலை மேகம் தென் மாவட்டங்களில் இன்னும் உருவாகாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இருந்தாலும் எதிர்பாருங்க, சரிங்களா. ஒரு வாய்ப்பு இருக்குது மழைக்கு. ஆனால் கண்டிப்பாக வரும் நாளுக்கிட்ட ஏமாற்றாது. வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய மாதங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி அடைமழையாக மிக கனமழையாக பெய்ய போகுது. நான் வந்து சொல்கிறேன், விரிவாக கேளுங்க. ஸோ அதே போல் இந்த கரூரில் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமடையலாம். ஏன்னா கரூர் மாவட்டம், நாமக்கல்லை சுற்றி ஒரு அதிகமான ஒரு மேகங்கள் இருக்குது. அந்த மலை மேகம் அப்படி உருவாகி கரூர், அரவங்குறிச்சி, வேரசந்தூர், நாமக்கல்லுக்கெல்லாம் மழை கொடுக்கலாம். அதே போல் சேலத்தில் கூட வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை எதிர்பாருங்க, வாய்ப்பு இருக்குது. ஈரோடு, திருப்பூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மட்டும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெற்கு பகுதி இந்த பாலக்காடு கணவாயில் இப்போ காற்றுடைய வேகம் மேலும் மேலும் அதிகரிக்குது. இதில் இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள், மழை வரலாம் இன்றைக்கி, சரிங்களா. இன்றைக்கி நாளைக்கும் மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது கேரளாவில் கோயம்புத்தூருக்கெல்லாம் மிக அதீதமான மழை பெய்ய போகுது. பாலக்காடு கணவாய், பொள்ளாச்சிக்கெல்லாம் அதீதமான மழை இருக்குங்க. திருப்பூர்லாம் கவலைப்படாதீங்க, சரிங்களா. திருப்பூர், கரூர் நிறைய பேர் கேட்குறீங்க, திருப்பூர்லாம் மழை இல்லை சார், பங்கேயம்பாளையம், அதே பொள்ளாச்சியெல்லாம் மழை இல்லைங்கிறீங்க. நிச்சயமாக மழை வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நாள் நெருங்கிட்டு இருக்குது, கவனம் பாருங்கள். இன்று இரவு எதிர்பாருங்கள், இன்று இரவு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, நள்ளிரவு வரைக்கும், சரிங்களா. பாருங்கள். ஸோ ஈரோடு, அந்தியூர், இப்போ கூட ஈரோடு மேற்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பல்வேறு இடங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ தருமபுரியில் கூட மழை பெய்யுது சில இடங்களில். வரக்கூடிய மணி நேரங்களில் ஒசூர், குப்பம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் ஒரு மழை இருக்குது. தீவிரமான மழை வந்து இன்று இரவு எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் ஜோலார்பேட்டை, ஆம்பூர், குடியாத்தம், வேலூர் கனமழை பதிவாகலாம். இப்போ இந்த காஞ்சிபுரத்துக்கு வடக்கே ஒரு மலை மேகம் அதிபயங்கரமாக உருவாகிட்டு இருக்குது. அரக்கோணத்தில் மையமாக வைத்து இப்போ பெஞ்சிட்ருக்கு. அதே போல் வட தமிழகம் உள்ள பார்த்திங்கன்னா திருப்பதியோட கிழக்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மலை மேகம் எல்லாமே தீவிரமடைந்து வட உள் மாவட்டங்களில் தீவிரமான ஒரு மழை பொழிவு பெய்யுது. அந்த மழை பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரம் அடைந்து தெற்கு நோக்கி திசை திரும்பலாம். தெற்கு நோக்கினா திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மற்றும் திண்டிவனம், திருக்கோவில் வழித்தடமாக அது அப்படியே அமையலாம், வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக நம்ம வட மாவட்டங்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் பாருங்கள், அதை வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வட தமிழகம் முழுவதும் கனமழைங்க. வட தமிழகம் முழுவதும் கனமழை, சில இடங்களில் மிக கனமழை கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மழை இருக்குது. ஏன்னா சென்னைக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. சென்னைக்கெல்லாம் ஒரு 10-17 சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னைக்கெல்லாம் இன்னைக்கு இரவு எதிர்பாருங்க, சரிங்களா. இன்றைக்கி இரவு மழை வரலாம். அப்படி இல்லைன்னா நாளை அப்படின்னா வரக்கூடிய நாடுகளை கண்டிப்பாக சென்னையை மையமாக வைத்து 10 முதல் 15 சென்டிமீட்டருக்கு மேலே மழை கொடுத்துருங்க. ஏன்னா அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது சென்னைக்கெல்லாம், சரிங்களா. அதிகமான நீராவி காற்று வந்து சென்னைக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுது. அதுவும் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் மழை கொடுக்க போகுதுங்க, சரிங்களா. இது வந்து வரலாற்றில் முதல் முறை தான் சொல்லணும். எப்போதுமே தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது கேரளா, கர்நாடகா அந்த பக்கம் மழை கொடுக்கும். ஆனால் இப்போ நம்ம தமிழகத்தில் மழை கொடுக்க போதுங்க. இது வந்து ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். வரக்கூடிய நாட்களில் அதிசயமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது நம்ம தமிழகத்தில். எல்லா இடங்களுக்கும் மழை தான். வேலூர், இப்போ பார்த்திங்கன்னா வேலூர், ஆம்பூர், அதே போல் திருவண்ணாமலைக்கு மேற்கே ஒரு மலை மேகம் இருக்குது. எல்லாமே ஒன்று இணையும். இந்த அரக்கோணம் அங்கே ஒரு மழை பெய்யுது. அதே போல் திருவண்ணாமலைக்கு மேற்கே ஒரு மலை மேகம் உருவாகியிருக்கு. சேலத்தில் கூட சேலம் மாவட்டம் வடக்கு, சேலம் மாவட்டம் தெற்கு என மலை மேகம் உருவாகிட்டு இருக்குது.
வரக்கூடிய மணி நேரங்களில் எல்லாமே பிக்கப் ஆகி தீவிரமடைந்து எல்லாம் ஒன்றிணைந்து ஆத்தூர், பெரம்பலூர், திருச்சி, கரூருக்கெல்லாம் மழை கொடுக்கலாம். அதே போல் இப்போ புதுக்கோட்டைக்கு கிழக்கே கூட மழை பெய்யுது. தஞ்சாவூருக்கு தெற்கே மழைங்க. கும்பகோணம் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று நள்ளிரவு வரைக்கும் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெரம்பலூர், திட்டக்குடி, நெய்வேலி, உளுந்தூர்பேட்டைக்கெல்லாம் மழை வரும்னு நினைக்கிறேன். அதே போல் திண்டிவனம், புதுச்சேரி, கடலோர மாவட்டங்களுக்கு மழை வந்தடையும். செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி இந்த அரக்கோணத்தில் பெய்யக்கூடிய மழை தான் இந்த திருப்பதிக்கு கிழக்கே, திருப்பதி கோவில் கிழக்கே ஒரு மலைமேகம் உருவாகிட்டு இருக்குது தெற்கு ஆந்திராவில். அந்த மலைமேகம் எல்லாமே ஒன்றிணைந்து அப்படி தீவிரமடைந்து தெற்கு நோக்கி திருவண்ணாமலை மற்றும் திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை நோக்கி நகரலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் எதிர்பாருங்க, மழை வரலாம். கண்டிப்பாக தென் மாவட்ட மக்கள் யாரும் இந்த விஷயத்துக்கு கவலைப்படாதீங்க. அந்த ராஜபாளையம் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் ராஜபாளையம் மழை இல்லை, மதுரை பக்கம் மழை வர மாட்டேங்குது, திருநெல்வேலி பக்கம் மழை இல்லைங்கிறீங்க. கண்டிப்பாக அதற்கான நாள் நெருங்கி வந்துகிட்டு இருக்குது, கவலைப்படாதீங்க. இரவு ஒரு 11 மணிக்கு எதிர்பாருங்க. சரிங்களா? ஆனால் தினமும் மழை இருக்குது. வரக்கூடிய வாரங்களாக இருக்கட்டும், வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், இந்த தென்மேற்கு பருவமழை தென் மாவட்டங்கள் முழுவதும் ஒரு சிறப்பான மழை கொடுக்க போகுதுங்க. இதுதான் உண்மை. மதுரை, ராஜபாளையம், திருநெல்வேலி, கடையநல்லூர், அதே போல் இந்த விளாத்திக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போகுது. அதே தென் மாவட்டம், மேற்கு பகுதிகள், நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10-20 சென்டிமீட்டர் மேலே நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதாவது வரக்கூடிய இந்த இந்த மே மாதம் இறுதியில் வரக்கூடிய நாட்களில் அது ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மிக கனமழை நம்ம பரவலாகவே எதிர்பார்க்கலாங்க. கேரளாவிற்கு ஒரு வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படலாம். ஏன்னா அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல் கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு பக்கம், திண்டுக்கல்லாம் அதிகமான ஒரு மழை இருக்குங்க. அது டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் அந்த ஈரப்பதம் அதிகமான ஒரு ஈரப்பதம் நீராவி காற்று ஒட்டுமொத்த தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடகா, தெற்கு ஆந்திரா எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. சரிங்களா? இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க. மழை பொழிவு மிக சிறப்பாக இருக்குது. மழையை பற்றி யாரும் தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வரும் நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குது. இன்று இரவு 11 மணி வரைக்கும் நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. நள்ளிரவு கூட மழைப்பொழிவு தீவிரமடையலாம் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒரு மாற்றம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த மாற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நீராவி காற்று வரும் வழித்தடத்தில் ஒரு மாற்றம் என்னென்னா, நீராவி காற்று அது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு தெற்கே ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல் என்ன பண்ணுதுன்னா ஒரு அழுத்தமாக அது போல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அது எப்படின்னா ஒரு கட்டாகி வருது காற்று. அதிகமான ஒரு நீராவி காற்று அப்படியே அங்கே ஒரு பெண்டு மாதிரி இருக்குது. அது அப்படியே கட்டாகி அது அப்படி குறைந்த ஒரு அழுத்தமாக தான் அப்படி குறைந்த ஒரு நீராவி காற்றாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் நிச்சயமாக இது இதே போல் இருக்காது. இது ஒரு மாற்றம் தான், திடீர்னு ஒரு மாற்றம். இது வரும் நாட்களில் பாருங்கள், அந்த கண்ட்ரோல் எல்லாமே அதுபடி ஒரு இப்போ பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றை இப்போது தான் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தமிழகத்தில் உள்ள அதாவது வட இந்தியாவுக்குள்ளே சமமாக நுழைவதற்கு ஒரு கண்ட்ரோலாக அமைச்சிட்ருக்கு. வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அது ஒரு சிறிய ஒரு சுழற்சியாக மாறிவிடும். ஸோ ஒரு சிறிய சுழற்சினா ஒரு கண்ட்ரோலாக அமைந்து அப்படியே நீராவி காற்று வருவதை அப்படியே மாலத்தீவு வழியாக நம்ம தமிழகம் நோக்கி திசை திருப்பி விடும். ஸோ அதனால் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய வாரங்களில் அதீதமான மழை இருக்குது. சரிங்களா? நன்றி. அடுத்தடுத்த அறிக்கையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.